சிவாங்கி கமிட் ஆயிட்டாங்களா? இவர் தான் அவங்களுடைய லவ்வரா? இப்படியெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வள வந்துட்டு இருக்கு. அது என்ன கதை அப்படின்றத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. சிவாங்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான முகம். இவங்கள நம்ம எல்லாருமே சிங்கராக பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து கோமாலேயே நம்ம எல்லார் மனசுலையும் நீங்காத இடம் பிடிச்சிட்டாங்க. குறிப்பாக அஸ்வின் சிவாங்கின்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு க்யூட்டான பேர். ரெண்டு பேரும் ரியல் லைஃப்பில் சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ப்பான்னு சொல்கிற வகையில் தான் இவங்க ரெண்டு பேருடைய பேர் ரொம்ப அழகாக இருந்தது. யார் கண்ணு பட்டுச்சுனோ தெரியல. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அவங்க கெரியரை நோக்கி போயிட்டாங்க. ஸோ எல்லாமே கண்டென்ட்டாக அப்படின்ட்டு மக்களை ஏமாற்றிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இப்போ அவங்க சடனாக ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்காங்க ஒருத்தர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்கிங்க. யாருப்பா இவருன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நடிகர். ஸோ இவர் யார், இவர் என்ன பண்ணுறாரு, எப்படி இவங்க ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸ் ஆனாங்க, இது எல்லாத்தையும் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த க்யூட் பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். சிவாங்கி கூட க்ளோஸாக இருக்க இந்த நபருடைய ரியல் நேம் முகேஷ் ரவி. இவர் ஒரு மாடல் அண்டு ஆக்டர். ஸோ இவர் MBA முடிச்சிருக்காரு, சென்னை பையன். இவர் பேஜெண்ட்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அதாவது மாடலிங்க்கு என்ன தேவைன்றதை ரொம்ப தெளிவாக யோசித்து முடிவெடுக்கிற ஒரு பர்சன். அவருக்கு ஃப்ரீ டைம்லாம் கிடைக்கும் போது அவங்களுடைய டாக் கூட தான் அவர் விளையாடுவாராம். மாடலிங் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவர் கொடுத்த டிப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு மாடலிங்கை சூஸ் பண்ணுறீங்கன்னா பார்ட் டைம் பண்ண போகிறீங்களா ஃபுல் டைம் பண்ண போகிறீங்களான்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டஸ்கியாக இருக்கீங்க, ஃபேராக இருக்கீங்க, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. உங்கள் ஸ்கின் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கா, இதுதான் முக்கியம். அதை நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். மற்றபடி உங்களுடைய கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இவரை பார்த்து நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இவர் ருபாரு மிஸ்டர் இந்தியா டூரிசம் வேர்ல்டு 2023 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இப்போ வரைக்கும் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நடக்கிற மேக்ஸிமம் பேஜெண்ட்டாக இருக்கட்டும், மாடலிங்காக இருக்கட்டும், கேட்வாக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இவர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்கார். இந்தியாவை பெருமைப்படுத்திட்டு தான் இருக்கார். ஸோ இவருக்கு நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இந்த மாடலிங் ஃபீல்டு மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்டுலேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த மீடியா அப்படின்னு வரும்போது இன்னும் அதிகமாக தெரியுது. அது இருந்தால் தான் வாய்ப்புன்ட்டு பல பேரும் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்க போய் தப்பாக மாட்டிக்கிறாங்க. மற்றபடி நீங்கள் ஆரம்பத்துலேயே நோ அப்படின்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட யாருமே வரமாட்டாங்க. அதை மீறி வராங்கன்னா அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற விதம் தான் இருக்குது. மற்றபடி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் அதை கேர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு போல்டாக ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஏன்னா இவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காருன்ட்டு பல இன்டர்வியூஸில் பல பேரும் இந்த கேள்வியை தான் இவரை பார்த்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஆடில் கூட 5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாமா, அந்த அளவுக்கு மார்க்கெட் உங்களுடைய வேல்யூ அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். கம்பெனிஸும் பெரிய கம்பெனிஸாக இருந்தால் நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் கம்பி கட்டின கதை அப்படின்ற படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. இவரை பார்க்கறதுக்கு மறைந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட் மாதிரி இருக்காருன்னு கூட ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் லுக் வைஸ் பார்க்கறதுக்கும் அப்படிதான் இருக்காரு. உண்மையாகவே சுஷாந்த் சிங் தான் மறுபிறவி எடுத்துட்டாரோ அப்படின்ற மாதிரி இவர் இந்த தாடி லைட்டாக வச்சுருக்கும் போது இந்த சைடு லுக்கெலாம் பார்க்கும்போது தெரியுது. பல பேரும் பல விமர்சனங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உன் நினைவுகளில் அப்படின்ற ஒரு மியூசிக் ஆல்பம் 2022 பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்து இவருடைய கெரியர் நோக்கி போயிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் சிவாங்கி கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சிவாங்கியும் எப்படி இவரும் கனெக்ட் ஆனாங்க, எப்படி இந்த லவ் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது உண்மை என்னன்னா ரெண்டு பேரும் லவ்லாம் இல்லைங்க. ரெண்டு பேரும் ஆல்பம் சாங் ஒன்று இண்டிபெண்ட் ஆல்பம் சாங் பண்ணியிருக்காங்க. அதை February 14 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதுதான் கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி இவங்க ரெண்டு பேரும் லவ்லாம் எதுவும் பண்ணல. ஆனால் சிவாங்கி லவ்னு ஒன்று பண்ணி மேரேஜுன்னு ஒன்று பண்ணுவாங்களாம். லவ் மேரேஜ் தான் அப்படின்ட்டு அவங்க அம்மா கூட இருக்கும் போதே மலையாளத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் நான் பண்ணுவேன்ட்டு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல, ஒத்து வரலன்னும் போது விலகிறது தான் நல்லது அப்படின்ட்டு ஒரு சிலரை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. சிவாங்கியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜாலி பர்சனாக தெரியும். ஆனால் இப்போ அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இப்போ அவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்காங்க. கோமாளியாக இருந்தவங்க குக் வித் கோமாளி சீசன் 4 மூலயமா குக்காகவே மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாப் குக்கு டூப்பு குக்கு இப்படி விஜய் டிவியோட செல்ல பொண்ணாக இருந்தவங்க அப்படியே கட் பண்ணி சன் டிவியோட செல்ல மகளாகவே
மாறிட்டாங்க. ஏன்னா அந்த ஷோவில் இவங்க தான் ஆங்கராகவும் இருந்தாங்க. இவங்க அம்மாவும் அந்த ஷோவில் வந்திருப்பாங்க. பட் சார் வந்திருப்பார். நமக்கு பிடிச்ச நிறைய கோமாளிஸ் அந்த ஒரு ஷோவுக்கு போனதுனால எங்கேயோ ஒரு இடத்துல குக் வித் கோமாளி மிஸ் ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம பார்த்ததே இவங்க எல்லாருக்காக தான் பார்த்துருந்தோம். இப்போ எல்லாருமே அங்கே போனதுனால அந்த ஷோ ரொம்ப ரொம்ப டாப் லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோவில் கொடுக்குற அந்த டிஷ்லாம் பார்த்திங்கன்னா என்ன இது போலாம் டிஷ் இருக்காட்டு நம்ம எல்லாரையும் பிரமிக்க வைக்கிற வகையில் ஒரு கான்செப்டோட நிறைய விஷயங்களை நமக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பாடகியாகவும் அண்டு எஸ்கே அவர்களுடைய டான் படத்தில் ஒரு ஆக்டராகவும், அதை தொடர்ந்து நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ், காசேதான் கடவுளடா, இது போல் படங்கள்லாம் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. உண்மையாலே வளர்ச்சினா இதாண்டா வளர்ச்சி, டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா இதாண்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி தான் சிவாங்கியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அவங்கள பார்த்து கேலி கிண்டல் பண்ணவங்க, அவங்க வாய்ஸை கீச்சுன்னு சொன்னவங்க எல்லாரும் இப்போ அவங்க வாய்ஸில் பாடல் கேட்க முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் கான்செப்ட் அப்படின்னு பண்ணுறாங்கன்னா அப்படியே அங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு வைபுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் அவங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷனே யார் இது நம்ம சிவாங்கியான்ற அளவுக்கு தான் இருக்குது. உண்மையாலே சூப்பராக வந்து சிவாங்கியோடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. நிறைய பேர் இது அவங்களுடைய காதல் நினச்சிருக்காங்க. உண்மையாலே அது காதல் தான். ஆனால் இவர் அவங்களுடைய காதலும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாங்குக்காக, ஒரு ஆல்பத்துக்காக தான் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ரியல் லைஃப்பில் கூடிய சீக்கிரம் அவங்களுடைய ரியல் பேர், அதாவது நிஜமாலே இவங்களுடைய காதலன், ஃபியான்ஸே இவங்களை வந்து அறிமுகப்படுத்துவாங்க நம்பலாம். அதுக்கு முன்னாடி இவங்களை வந்து ஒரு சிலர் என்ன அஸ்வினை ஏமாற்றிட்டீங்களே அப்படிலாம் கூட ஒரு சிலர் இப்போ வந்து கேட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரிலாம் யாரையும் கேட்காதீங்க. எல்லாமே அவங்களுடைய பர்சனலாக அவங்க பர்சனலாக மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஒரு சிலர் தான் மீடியா முன்னாடி எல்லாத்தையுமே பர்சனல் ஒன்றுமே இல்லாமல், சீக்ரெட்டுன்னு ஒன்று இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சிவாங்கி என்றைக்குமே கிடையாது. ஒரு விஷயம் அவங்க சொல்லணும்னு நினச்சா மட்டும்தான் சொல்லுவாங்க. இது அவங்களுடைய ஆல்பம். அண்ட் இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மியூசிக்கல் ஆல்பம் இல்லை வீடியோஸ்க்காக மட்டும்தான் இவங்க ஷார்ட்ஸாக போடுவாங்க. மற்றபடிலாம் ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. எந்த இடத்துக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி இவங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அண்ட் February 14 நம்ம எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் காத்துட்ருக்கு. இந்த முகேஷ் ரவி யாருன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அவரும் இப்போ தான் அவருடைய கெரியரில் க்ரோத் ஆகிட்டுருக்காரு. ஆல்ரெடி என்னதான் அவர் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாலும் இப்போது அவர் சிவாங்கி கூட எடுத்து போட்ட இந்த ஒரு ஃபோட்டோ மூலிமா யார்ப்பா இது அப்படின்னு எல்லோரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. மற்றபடி ஸோ அவங்களுடைய கெரியரை நோக்கி அடுத்த லெவலுக்கு போகணுன்ட்டு நம்மளுடைய சின்ன சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அண்ட் இப்போ ரிலீஸ் பண்ண போகிற இந்த ஒரு வீடியோ சாங்க்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். அந்த வகையில் உங்களுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்டு முகேஷ் ரவி யாருன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.